கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேருடைய சமூகத்தை ஆராதிக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் இந்த பிள்ளை யாரையும் கர்த்தரோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். விசேஷமாக சமூகத்திலே சாட்சியாக விரும்பின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எத்தனை விதமான அற்புதங்களையும் நன்மைகளையும் சபையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றை இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். சாட்சிகள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. சாட்சிகள் முடியாமல் இருப்பது பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவீராக. கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப கர்த்தரை ஆராதிக்கிற இருதயங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம் தங்கட்டும். கூடிய இந்த யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆராதனை ஆரம்பமாக இதுவரையிலும் முன்ன நடத்துற பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை மட்டும் கூட நடத்துறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். வர முடியாமல் இருக்கும் பிள்ளைகளாக ஜெபிக்கிறவர்களோடு பேசும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. தேவனுடைய ஆயிரக்கணக்கான நன்மைகளை தன்னுடைய தொழில் மூலம் கையும் பிரயாசம் மூலம் கர்த்தாவே விசேஷமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வீராக. யார் யாருடைய சமூகத்தில் இப்போது பலவீனமாய் வந்தார்களோ அவர்களுடைய சரீரங்கள் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் தாழ்த்து தொடர்ந்து நமது கிருபையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். உட்கார். நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏனோ தான் என்ற ஒரு கருத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணி ஸ்கிரீன் போட்டு ஒழுங்காகி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா பாடுவதற்காகவே அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக வேண்டிதான் இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாக நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்கள் எழுப்பி நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ இது மௌனமாக இருக்க தெய்வம் நம்மை விரும்புது. ரெண்டு கரங்களையும் உற்சாகமாக அடித்து தெய்வத்தை ஆராதிக்க பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவ சமூகத்தில் வருகிற தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. நாம் தேவ சமூகத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் போது ஏதோ நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நமக்கு இப்போ கடந்த நாட்களை போல அல்ல. இப்போ உபவாச ஜெபம், 1ஆம் தேதி ஆராதனை, 3 நாள் ஜெபங்கள், சனிக்கிழமை மாலையில் உள்ளதான விசேஷமான 1 மணிக்குள்ள ஜெபம், இந்த வாலிப பிள்ளைகளுக்கான விசேஷமான 9 மணிக்குள்ள ஜெபம், இப்படியாக நிறைய ஜெபங்கள் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய நன்மைக்காக வேண்டி தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தியாகம் பண்ணி உங்களுக்காக வேண்டி பிரயாசப்பட்டு கர்த்தர் சந்தி ஜெபித்து இந்த காரியங்கள் ஒழுங்காக்கி இருக்கும் போது நீங்கள் அதை அல்லல் தட்டக்கூடாது. அதில் சந்தோஷமாக நீங்கள் அதை கலந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ யாருக்காகவோ என்று நாம் நினைக்க கூடாது. நமக்கு இதோ பிரயோஜனம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நம்ம பிரயோஜனத்துக்கு வேண்டிதான் இந்த ஆராதனைகள் ஜபங்கள் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. மிஷனரி காணிக்க சொல்லிவிட்டேன். சிலர் இதோ அர்ப்பணிச்சிருக்கீங்க. முடியாதவங்க வருகிற வாரத்தில் கொண்டு ஒப்படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பல கஷ்டத்தின் மத்தியில், உபத்திரத்தின் மத்தியில், வேதனை மத்தியில் பயங்கரமான தங்களுடைய ஜீவனையும் இதோ துல்லியமா எண்ணாதபடி ஆண்டவருக்கு தங்களை தியானம் பண்ணியிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கிற நமக்கு நன்மையா இருக்கும். கர்த்தர் அதனால் பெரிய காரியத்தையும் செய்வார். நாளை தினம் காலையில எப்போதும் உள்ள 1ஆம் தேதி ஆராதனை 10 மணிக்கு சரியா தொடங்கும். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய இந்த வார்த்தைகள் வைத்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் வசனம் சொல்லும் போது நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே, எல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லணும். அது 2 வார்த்தையில் 4 வரி தான் வருது. அது கூட எதையோ சொன்னது போல எதுக்கோ சொன்னது போல பொறுப்பற்றவெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிளை வாசித்து பாருங்க. உபாக புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. எவ்வளோ அருமையாக இருக்கிறது, வாசித்து பாருங்க. தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் மிகவும் கனம் பண்ணி இருக்கிறார். அந்த வேத வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது அதனால மிகுந்த ஆசனம் கொண்டு வாசிங்க. உபாகம் 6:6 வாசிங்க. கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்தவுடனே பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை படிக்க வைத்து கருத்தாய் அதை சொல்லி கொடுக்கணும்.
அது தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் அதான் கேலண்டர் தடவை தமிழும் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து இருக்கிறது ஒவ்வொரு வசனங்கள். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்பதான நிலையில தான் இந்த காரியம் செய்திருக்கிறோம். ஆகிய நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வேத வசனத்தை படிக்க வைக்கணும். கருத்தாக நீங்க போதிக்கணும், கருத்தாக படிக்கணும். அடுத்து வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நம்முடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நம்ம பேசிட்டே இருக்கணும். பழைய கதைகள், குடும்ப கதைகள், மற்றவங்க பகிர்ந்து விட்டு சண்டை போட்டுப்பாங்க. நீ விட்டுறக்கூடாதுடா, அவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லவே கூடாது. வேத வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு காலையில கற்றுக் கொடுக்கணும். படிக்க இல்லைன்னா ஆகாரம் கொடுக்க கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வேத வசனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ உனக்கு இடங்க, சரியா? பிரியாளுக்கு இடங்க. அடுத்து வந்து கரெக்டா இருக்காது. ஓகே, நல்ல பிள்ளைங்க. சரி, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. பலனற்று போய், சோர்ந்து போய், தளர்ந்து போய் இருக்க கூடாது. உற்சாகமாய் நல்லா சொல்லுங்க. வயசான அம்மா மாதிரி தான் நல்லா சொல்றாங்க. வாலிபருக்கு பலம் இல்லாம அது காலையில நான் எழும்பி ஜோமெல்லாம் தியானம் பண்ணி புறப்பட்டு இருக்க நேரத்தில் பஸ் போகவே இல்லை. ஐயோ எப்படி போகுது யோசித்து கொண்டு எப்படி 6 மணி வண்டி உண்டுமே அதாவது பிடிக்கணும்னு கிளம்பு. ஒரு பக்கம் தலைவலி, சரீரம் விலகினோம். எந்த ஆளும் கூட வெளியிறங்கி போகணும் போனா அங்க பஸ் ஸ்டாப்ல போன ஒருவர் வந்தார். ஐயா, இன்றைக்கு உங்களை நான் அழைய மட்டும் கொண்டு விட போறேன்னு. ஏன்னா ஆச்சரியமா இருந்து, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, என் மனசு உங்களை கொண்டு வரணும்னு இருக்கு. பாருங்க, அவர் திருவாங்கூடூர் தான் கறி எடுக்க போகிறார். ஆனால் அவர் அங்கே கொண்டு அனுப்பிவிட்டு சொன்னார், எனக்கு ஜோம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். எதுக்காச்சும் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. உண்மையா தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள் அவர் கைவிட மாட்டாரே. அருமையான ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டீங்களா? உங்க வாழ்க்கை ஒன்று நன்மை செய்யலையா? எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை எங்க போறீங்களா? சிலர் வரதே இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நன்மை வேணும்னா வரணும், ஆண்டவரை தேடணும். நமக்கு நீங்க வரலன்னு எனக்கு தங்கடம் இல்லை. இப்போ இல்லை, நான் இப்போ எல்லாம் தேவசனம் அர்ப்பணிச்சுட்டேன், அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்லி பார்த்தாச்சு. என்னால நீங்க உங்களுக்கு எப்படி தோன்றுதோ அது போல செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி 6வது நாளை தினம் காலை 10 மணிக்கு. எப்போ உள்ள வெள்ளிக்கிழமை ஜெபம் 10 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 to 7. பாருங்க, இந்த ஜெபங்களுக்கெல்லாம் வாங்க. கர்த்தர் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பாராக. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்த்திட வாஞ்சைக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்த்திட வாஞ்சைக்கிறேன். தாரும் கரமடித்து உம் கிருபை இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான நேரமாக தந்திருக்கிறார். கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு ஆசீர்வாதம் மாறத்தக்கதாக ஜபத்தோடு மத்திய சுவிசேஷம் 5:13 வாசி. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்திலே அநேக விதமான உதாரணங்களை எடுத்து காண்பித்து இதோ அருமையான பிரசங்களை பண்ணி இருக்கிறதை
இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். நம்ம பார்வையிலே என்றைக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடியது உப்பு. உப்பு இல்லாதபடி எந்த வீட்லையுமே நாம் சாப்பிடுவதில்லை. உப்பு போட்டுதான் ஆகாரங்களை சமைத்து சாப்பிடுகிறோம். உப்பு இல்லாவிட்டால் அது குப்பைகள் தான், பிரயோஜனம் இல்லாம போகிறது. சரி பாருங்க, கடந்த வாரத்தில் 2 காரியங்களோடு நான் பேசினேன். ஒன்று, இந்த கடலில் உள்ள நீரை தனியாக கொண்டு வந்து உப்பளத்தில் கொண்டு வந்து பாத்தி கட்டி அது குறிக்கப்பட்ட நாட்கள் வரையிலும் சூரிய வெளிச்சத்துக்குள்ள வைக்கிறார்கள். அது குறிக்கப்பட்ட நாட்கள்ல நல்ல உப்பாக மாறி கிடைக்கிறது. அடுத்து இன்னொரு காரியம் சொன்னேன், இதோ உப்பானது கட்டியானது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், கட்டியா இருக்கணும், உறுதியா இருக்கணும் என்று சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு பாருங்க, ஆகாரத்தில் நாம் போட்டு விட்டால் அந்த உப்பை மறுபடி அதே உப்பாக பிரித்து நம்ம எடுக்க முடியாது. இந்த உப்பு என்ன ஆகி போகும், ஆகாரத்தோடு கலந்து விடும், ஆகாரத்தோடு இசைந்து விடும், ஆகாரத்தோடு சேர்ந்து விடும், ஆகாரத்தோடு முற்றுமாக கலங்கி விடும். மறுபடி அந்த உப்பை பிரித்து எடுத்து வேறொரு காரியம் செய்யலாம் என்றால் முடியாது. எந்த ஆகாரத்தை போடுகிறோமோ அந்த ஆகாரம் முழுமையாக அப்படியே அந்த உப்பால் நிறைந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே நாம் ஒவ்வொரு உப்பாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு என்னையும் உங்களையும் உலகமாகி கடலில் இருந்து வேறு பிரித்து உப்பளமாகி ஒரு தனிப்பட்ட ஒரு இதோ அவருடைய சபைக்குள் நம்மை கொண்டு வந்து இதோ வேறு பிரித்து அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நீதியின் சூரியனாக அவருடைய வெளிச்சத்துள்ளாக வைத்து நம்மை பக்குவப்படுத்தி உப்பாக மாற்றி வைத்தபடினாலதான் இங்கே நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உப்பை எடுத்து எந்த ஆகாரத்தில் போட்டாலும் அந்த ஆகாரத்தோடு அது என்ன செய்து விடுகிறது, கலந்து விடுகிறது, இசைந்து விடுகிறது, மறுபடியும் தனியாக பிரித்தெடுத்து எடுக்கவே முடியாமல் ஆகிவிடுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வேத புஸ்தகத்தில் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 39ஆம் வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்மை பிரிக்க முடியாது, இயேசுவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதும் போது இவ்விதமாய் எழுதுகிறார், என்ன ஆனாலும் சரி கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கும் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம். அதை குறித்து விரிவாக சொல்லுகிறார். 36ஆம் வசனத்திலே வாசியுங்கள். அதனுடைய 36ஆம் வசனத்தில் வாசியுங்கள். ஓ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு நிச்சயம் இருக்கிறது. என்ன? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எந்த சக்தியும் எந்த சூழ்நிலை என்னை பிரிக்கவே முடியாது. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் பட்ட துயரங்கள் உபத்திரவங்கள் கொஞ்ச நச்சம் அல்ல. புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களில்
மிகவும் அதிகமாய் படித்தவரும் பெரிய ஐஸ்வர்யவானும் பெரிய மேதையுமாய் இருந்தவர் தேவ மனிதனாகிய பவுல். அவரை போல படித்தது அந்த நாட்களில் யார் இருக்க முடியாது. கமாலியருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து படிக்க வேண்டும் என்றால் ராஜாவுடைய பிள்ளைகள், மந்திரி பிரபுக்களுடைய பிள்ளைகள் தான் படிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படித்து பல பட்டங்களை பெற்றார். அது மட்டுமல்ல, அவருடைய தகப்பன பெரிய கோடீஸ்வரர், கோடி கோடிக்கணக்கான பணங்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் துறந்து இயேசு எனக்கு போதும் என்று தன்னை அர்ப்பணித்து வந்தவர் தேவ மனிதனாகிய பவுல். தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, இயேசுவுக்காக தியாகம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு தடவை இந்த தேவ மனிதனாகிய அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்ன? அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9, 23, 24, 25. அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. சவுலாகிய இந்த பவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்துக் கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாக பின்னாலே இறக்கி விட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கொடியதான வேதனை மத்தியில, துஷ்டர்கள் மத்தியில ஒரு பாதுகாக்கப்பட்ட தேவனுடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இது மட்டுமல்ல, அவர் அடைந்ததான வேதனைகளையும் பிரச்சனையும் குறித்து 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23-33 வசனம் வரை உள்ள வாக்கியம் நீங்க படிக்கும் போது அவர் அடைந்த துன்பங்கள் ஏராளம், அவர் அடைந்த வேதனைகள் ஏராளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போன தேவ மனிதனாகிய பவுலுடைய வாழ்க்கை. ரோமாபுரி சிறையிலே அவர் அடைத்து மிகவும் வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அங்கே அவருடைய தலையை சிரசேதம் பண்ணினார்கள். அதுவரையிலும் இதோ விசுவாசத்தை, அதாவது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரியை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசத்தோடு ஒன்றதான தேவ மனிதனுடைய வாழ்க்கை முடிந்தது. இன்றைக்கு இந்த நித்தியத்திலே மகிமையில் அவர் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எந்த சூழ்நிலையும் அவர் என்னை எல்லாரும் கரங்கள் அடித்து உற்சாகமா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அவர் வரும்படி காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் உற்சாகமாக அவர் வரும்படி காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இது மாபெரும் பாக்கியமே. தேவ சமூகத்திலே கையடிக்கவும் பாடம் யாரும் சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. இங்கே ஒரு 2 சிறு குழந்தைகள் இருக்கிற பாருங்க, இப்ப தூங்குகிறது. அது விழிப்பா இருந்தா என்ன செய்யும்? அப்படியே கையடிக்கும், அப்படியே உற்சவம் நடக்கும், ஓடும், சத்தம் போடும். ஏன்? குழந்தைகளை ஜீவன் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற நம்மளே ஜீவன் இருக்க நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டியது. ஏன்? ஒரு தெரிந்த பாடல், பழைய பாடல் பாடினால் எந்த பாட்டு பண்ணி கையை இப்படி இருப்பாங்க. உற்சாக கர்த்தரை ஆராதிக்கணும். பிரைஸலா, இவ்வளவு நேரம் இந்த ஆராதனை நடந்தல்லவா? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவருக்காக?
கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. கேட்கிற வேதவசனம் ஏனோதான் என்று கேட்க கூடாது. கேட்க வேதவசனம் நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எந்த நாள் எந்த நேரத்தை தேவனுடைய வசனம் கேட்டீர்களோ அதெல்லாம் அந்த உத்தரங்கள் பிடித்து வைத்திருக்கும். நியாயத்திற்பின் நாளை அவைகளுக்கு எல்லாம் நீங்க கணக்கு ஒப்புவித்துதான். உங்களுக்கு வருமானம் கணக்கில் உண்டு. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் கணக்கில் உண்டு. ஒன்று தேவன் இதோ மறந்து விட மாட்டார், எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறவர். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில் பகல் வேளை நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு இதுல அதிகமா பேச நேரம் போதாது. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். எந்த பிரச்சனையானாலும், எந்த உபத்திரவங்களானாலும், எந்த வேதனைகள் நிறைந்த சூழ்நிலை வந்தாலும், உபவாச ஜபத்தையோ ஆராதனையோ தனி ஜபத்தையோ ராக்கால உள்ள குடும்ப ஜபமோ தனி ஜபமோ ஒன்று நிறுத்தக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்காக வேண்டிய உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஆண்டவர். சிலருக்கு ஜபம்னாலே கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை முதுகெலும்பு ஜபம். ஜபம் இல்லாதவன் ஜெயமற்றவன், அவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான சகோதரிய சாட்சியை கேட்டீங்க. அப்படி அந்த கண்ணீரின் ஜபம் 1-2 தடவை நான் அவங்க வீட்டில் போயிருக்கிறேன். அப்படி ஜபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு அந்த குடும்ப தலைவரை ஆண்டோடைய அன்புக்குள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை பாருங்க. நாம் எந்த அளவுக்கு ஜபிக்கிறோம் புருஷனுக்காக. என்னை லீவு போடுங்க, நம்ம கிட்ட உபவாசத்துக்கு போவோம், சீக்கிரம் ஆராதனை வாங்க, தனியா கொஞ்சம் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். அழைக்கிறீங்களா? உங்களுடைய உப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவோடு உள்ளதான பிரிக்க முடியாத அன்பின் அனுபவம் ஆழமா இருந்தால் புருஷன் ரட்சிகளை கொண்டு வர முடியும். நம்முடைய நற்சாட்சி, நம்முடைய ஜீவியத்தின் அனுபவங்கள், பிள்ளைகளை தேவங்கள் நடத்த, பிள்ளைகள் குறிந்திருக்க எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, ரெடியா இருங்க. நான் நல்ல தலைவலியும் நின்று கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கேன். இது முடிந்த உடனே 2-3 சுகம் இல்லை, அது உடனே பெருந்தில பார்க்க வேண்டும். அதுக்கு இப்போ சொல்லி அனுப்புறேன், கண்டிப்பா இப்படி கஷ்டத்தோட வந்துருங்க. அதை செய்ய வேண்டிய காரணம் நாங்கள் செய்துதான் ஆகணும். ஆண்டவருக்காக, எங்களுடைய காரியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் பகல்களை தேவ சமூக தேவ பிள்ளையை ஒரு உணர்வு உனக்குள்ள இருக்கட்டும். நான் எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம், எதற்காக உப்பென்று தேவன் நமக்கு பெயர் வைத்தார். அநேக பேருக்கு நீ அன்பை காட்டும்படியாக கிறிஸ்துவுடைய அன்பு சரியா உனக்குள்ள இருக்கும் என்றால், அப்ப தேவ மனிதனாகிய பேதுருவோடு இயேசு சொல்லும் போது நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். 3ஆவது தரம் கேட்கும் போது அவரை அறியாதபடி அழ ஆரம்பித்தார். அது உனக்கே தெரியும். அல்லேலூயா. ஆழமான அந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும். பாவத்தில் இருந்தோ சாபத்தில் இருந்தோ அக்கிரமத்தை உன்னை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி நித்திய ஜீவனுக்கு இந்த சுதந்திர வழியை தேவனை கொண்டு வந்தார் என்றால் உனக்குள்ள ஒரு அன்பு, ஆழமான அன்பு இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? நம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, நிறத்தமெல்லாம் நமக்காக சென்றினாரே. அவருடைய அன்பு எத்தனை பெரிய. தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உப்பை பாருங்க. உப்பு எப்போதுமே எப்படிப்பட்ட நிறமா இருக்கு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, பாய்த்திரம் சொல்லுங்க. எப்படி இருக்கிறது? வெண்மையா இருக்கிறது. எப்படி இருக்குது? கேட்ட வாயத்திருக்க மாட்டீங்களா? எப்படி இருக்குது? வெண்மையா இருக்கிறது. வெண்மை என்று சொல்லுகிறது பரிசுத்தத்துக்கு அடையாளம். இந்த வெண்மையா இருக்கிறதான இந்த உப்பு இதோ அநேக பேருக்கு அது பிரயோஜனமாக மாறுகிறது. ஆண்டவராய் இயேசு வெண்மையானவர். ஒரு வெண்மையும் சிவப்புமான ஒரு லீலி புஷ்பமாக இருக்கிறார். வெண்மையானவர். அவரை குறித்து வெளிப்படுத்தல படிக்கிறோம். ஐயா, அவர் எவ்வளவு அழகானவர், அந்தஸ்தானவர். அதை தானியேல் காண்கிறார். அநேக பரிசுத்தம் நேரடியாக பார்த்து கர்த்தரை துதிக்கிறார்கள். பரலோகத்திலே நாம் போகும்போது இந்த வெண்மையா இருக்கிற ஆண்டவராய் இயேசுவின் முகத்தை நாம் நேருக்கு நேர தரிசிக்க போகிறோம். இந்த பூமியில் அவரை நாம் அங்கே போய் சந்திக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வெண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா எல்லாருக்கும்? வெண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். வெண்மை உள்ளவர்களாய் மாறுவதற்கு தான் உபவாச ஜபம், அதுக்கு தான் தனி ஜபம். ஜபம் என்ற எழுத போல 5-10 மணிக்கு ஜெபிக்கிற ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து சும்மா அவனை உட்கார்ந்து ஓடி நமக்கு ஆசீர்வாதம் வராது.
கர்த்தருடைய பாதத்துல மணிக்கூர் இங்க எல்லாம் கவனிங்க. மணிக்கூர் நம்மளை தாழ்த்தி கண்ணீர் சென்று உள்ளம் உடைந்து நம்மை தேவனுடைய கருத்தை அர்ப்பணிக்கணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனைகளை திருப்ப போகிறோம். 1 பேதுரு புத்தகம் 1:15-16 என்ன சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு மகா பரிசுத்தர். அவரை போல நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் வருகையின் நேரத்திலே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை தரிசிக்க போகிறோம் என்று 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படிப்பட்ட வெண்மையா, எவ்வளவு அழகா, எவ்வளவு சௌந்தியமா அவர் இருப்பாரோ, நாம் அவரை தரிசிப்பதினால், அவரை போல நாம் அவர் எப்படி இருக்கிறார் அதே போல நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். அதுக்கு வேண்டிதான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வந்து நம்முடைய இரத்தத்தை நமக்கு சிந்தினார். வெண்மையாக வேணும் என்றால் அதுக்கு அநேகம் ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தில் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமுள்ள தேவன், அதுபோல நீயும் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று தெளிவாக பிரமாணம் கொடுத்தீர்கள். வாசியுங்கள். லேவியராகமம் 11:44-45. ஹல்லேலூயா. எடுங்கம்மா, சீக்கிரம் எடுங்க, பிள்ளைகள் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எடுக்கிறீங்க? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எகிப்து என்பது உலகம், கடல் என்பது உலகம். உலகத்தின் வேறு பிரிக்கப்பட்டதான தண்ணீர் உப்பளத்தில் கொண்டுவரப்பட்டு அருமையாக உப்பாக மாற்றி எடுக்கும் போது அது வெண்மையா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அந்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய இந்த உப்பு அதே ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை வெண்மையாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறார். நான் வெண்மையாய் இருப்பது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரவருடைய தேவைக்கு சாப்பிடறதில்ல. ஒரு ஆளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், இது சாப்பிடணும்னு. சிலருக்கு விருப்பம் இருக்காது, அப்போ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய பாதை வரும்போது அவரவருக்குரிய பரிசுத்தத்தை அவரவர்கள் தேடிக்கொள்ளணும். பிரைஸ் அல்லேலூயா. மற்றவர்கள் பங்குனி தேவையில்லை. மற்ற எப்படி ஜெபித்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, பிரச்சனை இல்லை. நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தருடைய வருகை நேரத்தில் அவருக்கு ஒப்பாய் நான் இருக்க வேண்டும். அதுக்கேற்ற ரூபகாரியில் வர வேண்டும், அதுக்கேற்ற பரிசுத்தையில் வர வேண்டும், அவருக்கு ஏற்றதான ஒரு பிரியமுள்ள ஒரு பெண்மையாக மாற வேண்டும். எப்படி ஆகுது பரிசுத்தம்? எப்படி ஆகுது? கொலோசியர் நிருபம் 1:12-14 படிக்கும் போது, கொலோசியர் 1:12-14 வாக்கியம் வச்சுக்கிறவங்க யாரும் வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
போதும். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு வரை கடந்து வந்திருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரம் நமக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா நாம் யாரால் மாறணும்? ஒளியில் உள்ள பரிசுத்தத்தில் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பெற்றுக்கொள்ள தகுதியாக வேண்டும். என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? உலகத்துல அந்த தகுதி வேணும், இந்த தகுதி, அவன் சொத்து வாங்குறான், இவன் வீடு கட்டுறான், என் பிள்ளை படிக்கணும், அப்படி எல்லாம் உத்தியோகம் பார்க்கணும், எல்லாம் நல்ல ஆசை. அதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகிறது. அழிவில்லாத நித்திய சுதந்திரத்தின் பங்கை அடைவதற்கு பரிசுத்தவான் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அருமையான சகோதரா சகோதரி, நம்மை எவ்வளவு தூரம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், நம்மை எவ்வளவு தூரம் நம்ம தகுதியாக்கி இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தூரம் தேவனுடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்து அவரை நாம் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் கேட்பார்கள், டாடி எனக்கு எதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க. மக்களை உடனே வாங்கிட்டு வர்றேன். அது பிள்ளைகள் நம்ம பிரியப்படுத்துறோம், தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாட்கள்ல 24 மணிக்கு எவ்வளவு நேரம் நாம் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம்? எவ்வளவு நேரம் வேதத்தை நாம் தியானித்து தேவனுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம்? எவ்வளவு தூரம் ரத்தத்தை நமக்குள்ளா கேட்கிறோம், ஆண்டவருடைய ரத்தத்தை இன்னும் கழுவுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய அந்த பரிசுத்தவானுடைய நித்திய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ கழுவப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தமாக வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் தான் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் அவருடைய 8, 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் என்பது சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் தான் இயேசு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை அவர் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக மாற்றுகிறோம். ஆகிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டோம், ஞாபகம் எடுத்தோம், அபிஷேகம் வாங்கினோம், கொடுத்து போறோம், போதும். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் ராத்திரியும் பாவத்தை அறிக்கையிட்டு அப்பா என் வாயினால, வார்த்தையினால, சிந்தனையினால 19ஆம் சங்கீதத்தில் கடைசி என்ன படிக்கிறோம்? என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதா. ஐயா கூட்டத்து வர பாரு, யார்கிட்ட சொல்றோம்? ஊழி கண்டுட்டு இல்ல, தேவாதி தேவனுடைய சமூகத்தில் என்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா தேவ சமூகத்தில் நாம் நிற்க போகிற ஒரு நாள். ஏனோ தான் நம்ம வாழக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால் அப்படியே சொல்லிட்டு போகணும். நம்ம இப்போ பொம்மை போல பேச எல்லாம் கேட்டுட்டு நீங்க இருப்பீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா இதெல்லா காரியம் அப்படியே பிடிச்சு வச்சிருக்கோம். அப்படியே பிடிச்சு வச்சுட்டு நீங்க கர்த்தருடைய வருகை வரை நீங்க மனம் திரும்பலைன்னா ஒவ்வொரு நாளும் கேட்ட வேதவசனங்களை கொண்டு நியாயஸ்திரத்தில் அப்படியே நிறுத்தி உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு எதிராக பேசும். புரியுதா? புரியுதா? என்ன இங்கதான் இருக்கீங்களா? ஆமென். என்ன ரகு புரியுதா? நம்ம ஆத்மா நமக்கு எதிராக பேசு. எங்க வீட்டில் சில நேரத்தில் இது சில காரியங்களை நாங்கள் ஏதாவது ஒரு குற்றம் பேசவோ என்ன செய்தா எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குத, டாடி வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்து போடும். அப்போ ஒரு குழந்தையினுடைய உள்ள அப்படி இருக்குன்னா சர்வசக்தி உள்ள தெய்வத்துடைய மகத்துவம், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய கண்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த எல்லா காரியமே அது உள்ளே அடைக்கி வைத்து சரிப்படுத்த அதுக்குள்ள தானே மிஷின் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு தெரியாது. நமக்கு வந்த உடனே போன வரவுள்ள செய்தி யார் அங்கங்க திரும்ப கூட ஓடக்கூடாது, அமைதியாக உட்காந்துருக்கும். சரி, போன வரவுள்ள செய்தி என்னன்னு கேட்டா நமக்கு சொல்ல யோசிக்கிறோம்.
ஆனால் நம்ம ஆத்மாக்குள்ள அதெல்லாம் இருக்கு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகையினால யாரெல்லாம் ஞாபகம் எடுக்கல, யாரெல்லாம் இயேசுடைய ரத்தத்தை மீட்க ரட்சிக்குள்ள வரல, சீக்கிரமா மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். சரி, அடுத்தபடியா ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பிதாவுடைய சமூகத்தை ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படும். சத்தியம் என்பது கர்த்தருடைய வசனம். சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் தான் சத்தியம், சத்தியம் தான் தேவ வசனம். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? புரியுதா? புரியாவிட்டா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சத்தியமாய் இந்த வசனம், நாம் அதை கடைபிடித்து வேத வசனம் முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்படி பரிசுத்தப்படுத்தும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. உண்டாயிருக்கிறான், ஏனெனில் ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் செய்வான். பாருங்க, அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? அவருடைய வித்து இருக்கிறது. வித்து என்பது தேவனுடைய வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வித்தாகிய வேத வசனம் உள்ள இருந்து என்ன சொல்லலாம்? நீ பாவம் செய்யாத, பொய் சொல்லாத, இந்த விதமா செய்யாத, இப்படி போகாத என்ன இந்த வசனமாகிய வித்து உள்ள நம்மோட பேசிட்டே இருக்கும். இந்த வித்துக்கு என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்ப ஜீவனா இருக்கக்கூடிய இந்த வேதவசனமாகிய வித்து நமக்குள்ள இருந்து கொண்டு செய்யக்கூடாத காரியத்தை தடுக்கும், போகக்கூடாத இடத்தை தடுக்கும், செயல்படாத காரியத்தை செயல்படுத்த விடாதபடி தடுக்கும். அது நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அது மட்டும் இல்ல, சங்கீதக்காரர் சொல்ற 119 சங்கீதத்துல 105 வசனம் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது. நம்மை வெளிச்சத்தின் பாதை நடத்தக்கூடிய கர்த்தருடைய வசன கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் இருளாகிய பிசாசின் கட்டுக்குள்ளும் பாவ கட்டுக்குள்ளும் அந்தகாரத்தின் கட்டுக்குள் இருக்க தேவன் விரும்பவில்லை. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நம்மை வேறு பிரித்து அவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்து நித்திய சபையாகிய பரலோகத்தின் சபையில் நம்மை தேவன் இணைத்திருக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இணைக்கப்பட்ட நம்மை ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய சத்தியத்தை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆமென். பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வசனத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அந்த வேத வசனம் எப்படி இருக்கிறது? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தபடி எப்படி தேவன் நம்மை பரிசுத்தப்பட வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6:11. நேரம் இல்லாமடியா சுருக்கமா கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6:11 வசனம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பாருங்க, இப்ப 3வது பகுதியில் வரும்போது பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதோட ஒப்பனையாக அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 15:15. Praise the Lord. Hallelujah 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 hallelujah.
அப்படி இந்த சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து. போதும் பாருங்க, நான் யூதர்கள் அல்ல, மாம்சத்தில் நான் இஸ்ரவேலர் அல்ல, நாம் புறஜாதிகளாகிய நான் நீங்களும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தராக நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் புதிதாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நாம் கழுவப்பட வேண்டும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நான் கழுவப்பட்ட பலியாக நாம் மாற்றப்படும் போது தேவன் நம்மை பிரிய வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை பிரிய வைக்கும் போது தேவன் நம்மை அவருடைய ஆவியினால் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவி இல்லாதவர் ரோமர் 8:9. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல, தேவனுடையவன் அல்ல. ஹalleluya. பரிசுத்தாண்ட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாண்ட அபிஷேகம் பெற்றுக்கொண்டால்தான் அது ஒரு சிஎஸ்காரர்களுக்கோ ஆர்சிகாரர்களுக்கோ பெந்தேகாசுகாரர்களுக்கோ அல்ல, தேவன் தருகிறதான அபிஷேகம். தேவனால் நம்ம கல்வாரி சிலுவை மூலமா சம்பாதிக்கப்பட்ட சொத்து. ஹalleluya, ஹalleluya. அதை வாய்விட்டு தேவனுடைய கண்ணீரோடு கேட்கணும். ஆண்டவரே, என்ன நம்முடைய அபிஷேகத்தை அபிஷேகம் பெற்ற பல பல பாசைகளை கேட்கணும். சும்மா கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நின்று கொண்டு ஒன்று ரெண்டு பாசத்தை கிடைச்சிருக்கோம். அதை மட்டும் நின்று சொல்ல அல்ல, அநேக வரங்களையும் கிருபைகளையும் பல பல பாசைகளையும் தேவனுக்குள்ள பேசி சந்தோஷப்பட்டு நீச்சல் ஆழத்தை கழிவுற வேண்டும். கரங்களை தட்டி கத்தரை நாம் துதிப்போம். கரங்களை தட்டி கத்தரை நாம் துதிப்போம். இந்த நாளில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம், அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக் கொண்டோமா? நம்முடைய ஜீவி எப்படி இருக்கிறது? 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கிறிஸ்தவர்களா இருந்த இன்னும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாவிட்டால் வெட்கக்கேடு அல்லவா? தேவனை அறியாதவன் வருகிறான், ரட்சிக்கப்படுகிறான், உடனே அபிஷேகத்தை வாங்குறான், எப்படி தெய்வத்தை ஆராய்க்கிறான், உடனே மண்ணா இருக்கிறான். ஐயோ, மக்கள் ஆராதனை அப்படி ஆராதிக்கிறாங்க, அப்படி தேவனை தொழுது கொள்கிறாங்க, அப்படி தேவனை சந்தோஷப்படுத்துகிறாங்க. இதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுந்தாலும் வரும். ஆவியோடு உண்மையோடும் தான் தொழுது, அதுதான் ஆராதனை, அதுதான் தேவனை பிரியமான ஆராதனை, அதுதான் தேவனை உணர்ந்த ஆராதனை. என்ன ஒரு பகுதியோட வாசித்து முடிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 11:41. லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் தந்திரங்களை ஒரு பகுதி பிச்சை கொடுக்கணும், ஏழை கொடுக்கணும். அப்ப நமக்குரிய எல்லாத்தையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கி தருவேன். இயேசு பரிசேயரிடத்துல சொல்லுகிறார். பரிசேயருடைய நிலை என்ன? அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் தசமா ஒழுங்கா கொடுத்து விடுவான். நம்ம கொடுக்கிறோமா கொடுக்க நமக்கு தான், தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லல, வேதம் சொல்லுகிற கொடுக்க வேண்டும் என்று. கொடுத்தா அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை அமைக்கி குலுக்கி சரிந்து ஒன்று கர்த்தர் தரும். அதோடு சேர்ந்து ஏழை கொடுக்கணும், பிச்சை கொடுக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் பரிசுத்தம் ஆகும். நாம் பரிசுத்தராக மாற்றப்பட்டால்தான் பரிசுத்த இயேசுவை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது வேதம் சொல்கிறது. எல்லாம் நாங்கள் படிக்கிடுவோம், அப்படியே நாங்கள் எழுப்புவோம், கர்த்தர் தேவனை ஆராதிப்போம். இப்போ தேவனை ஆராதிக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்க பெரியவங்க முடியுமான அளவுக்கு எழும்புங்க, எழுந்துட்டு தேவனை ஆராய்ச்சி, இயேசுவே அந்த உடைய ரத்தத்தால் என்னை
கழுவி பரிசுத்தப்படுத்தி உன் வெண்மை உள்ள பாத்திரம் மாற்றுங்க. இயேசுவே உடைய வசனத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய பரிசுத்த ஆவியானவராய் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா இயேசுவே, இயேசுவே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருப்பீர்களா என்று சொன்னீரே, அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும். யாரு கண் விழிக்க கூடாது, எல்லாருடைய கண்களை மூடுவோம். ஆமே. கண்ணை விழிச்சா பொல்லாத பிசாசு ஈஸியாக வந்து கண்களை உட்கார்ந்து விடுவான். எல்லாரும் கண்களை மூடி ஒழுங்கா கண்களை மூடி கர்த்தரை துதி. ஏனதன் இருக்காது தேவனுக்கு முதன்மையான இடம் கொடு. பயபக்தியோடு கர்த்தரை தேடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே நம்ம அறிக்கையிடுவோம். இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே என்னை சுத்திகரியும். உம்முடைய இரத்தத்தாலே கழுவும். யாரு கை கட்டக்கூட பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லா கரங்களை அடித்து ஆண்டவரை துதியுங்க. எல்லாருடைய கரங்களை அடித்து ஆண்டவரை துதியுங்க. ஒரு தேவ பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கட்டும். Hallelujah, 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 hallelujah.
எதற்காக அழைக்கப்பட்டாயோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, நீ ஆண்டவருக்காக உண்மையுத்தமா சேவை செய்வாய் என்றால் இதோ தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ உலக மனிதனை போல உலக துகந்த வேஷத்தில் நடந்து உலக மனிதனை பிரியப்படுத்தி ஆராதனை அல்ல தட்டி கொண்டு ஜெப நேரத்தில் அல்ல தட்டி கொண்டு நடப்பாயானால் தேவன் உன்மேல் எப்படி பிரியமாயிருக்க முடியும்? இந்த நாள் பகைவனை கர்த்தருடைய ஆவி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, என் தேவனுடைய வருகை இன்றைக்கு இருந்தால் இந்த முகத்தினை தரிசிக்க ஆயத்தமா? மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான நல்ல நேரத்துக்காக கூடாக்கூடியானவர்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி அந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளையுடைய உள்ளங்களுடைய பிரியாதபடி ஆவியான தொடர்ந்து பிள்ளைகளோடு இடைவிடுவியா தாழ்த்தி கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி தொடர்ந்து வேத வசனங்கள் பிள்ளைகளோட வல்லமையாக இடைவிடுவதா தாழ்த்தி கருத்து ஒப்பு கொடுவதை காய்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம்ம இவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.
Hallelujah. 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 Praise the Lord. 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 எல்லா பிள்ளைகள் வேபாடு உட்காருங்க, ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் போங்க.